காவல்துறையினர் குடியரசு தினத்துக்கான அணிவகுப்பு தொடங்கிட்டதா குறிப்பிட்டீங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் இப்ப மெரினா கடற்கரை பகுதிக்கு வந்திருக்காங்க ரகுபரன்? அதாவது மெரினா கடற்கரை முழுவதுமாகவே இங்கே இருந்த இளைஞர்கள் முழுவதுமாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். 7 நாட்களாக இந்த இடத்தில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த இளைஞர்களும் போராட்டக்காரர்கள் அனைவருமே இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். எனக்கு பின்னால நீங்க பார்க்கலாம், தற்போது அந்த இடத்துல தான் இளைஞர்கள் வந்து கைகோர்த்து கொண்டு வரிசையாக கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த இளைஞர்களையும் காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை சுற்றி நிற்பவர்களை பார்க்க முடிகிறது. நம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் அவர்களை காட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் தற்போது பார்க்கலாம், அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த இளைஞர்களை சுற்றி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முற்றிலுமாக அந்த இளைஞர்களை காவல்துறை சுற்றி வளைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கலந்து செல்லலாம், அனைத்து போராட்டங்களும் வாபஸ் பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து இது போன்று இருப்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை சாலையில் ஏற்கனவே 2 முறை ஹெலிகாப்டர்கள் குடியரசு தினத்திற்கான ஒத்திகை செய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது காந்தி சிலை அருகே தான் இந்த குடியரசு தின ஒத்திகையானது நடைபெறும். தற்போது காந்தி சிலையை அந்த பகுதிகள் மேடை அமைக்கும் பணிகள் துவங்கிவிட்டது. மேலும் காந்தி சிலை மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதிகள் தண்ணி ஊற்றி அந்த இடத்தை தூய்மை செய்யும் பணியும் தற்போது துவங்கி இருக்கிறது. மேலும் குடியரசு தின விழா அன்று கொண்டாடுவதற்கான மேடைகள் அமைக்கும் பணியும் தற்போது துவங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. கடற்கரை சாலை முழுவதுமாகவே தற்போது 5000க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 30க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்கள் வந்து அந்த இடத்துல நிற்கப்பட்டிருக்கு. தற்போது குடியரசு தின ஒத்திகை துவங்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன், குடியரசு தின ஒத்திகை துவங்கிட்டதா குறிப்பிட்டிருக்கீங்க ரகுவரன். தற்போது அந்த பகுதிகளில் காவல்துறையினர் சார்பாக என்ன முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? அதாவது காவல்துறை சார்பாக என்ன பார்த்தீங்கன்னா, சாலையில் எந்த சாலையுமே இங்கே எந்த சாலையிலிருந்துமே கடற்கரை சாலைக்கு யாராலையுமே வர முடியாது. அந்த அளவுக்கு தடுப்பு வேலிகள்லாம் அமைச்சிட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கலந்து செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் குடியரசு தின விழா மற்றும் கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு மேலாக இங்கே போராட்ட களமாக இருந்ததால் இங்கே முழுவதுமாக குப்பையுமாகவே கிடக்கிறது. அந்த தூய்மை செய்யும் பணிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள், மேலும் சாலைகளில் மீண்டும் அந்த இளைஞர்களோ போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக சாலைகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குடியரசு தின விழா நடைபெறும் இடமான அந்த காந்தி சிலை மற்றும் காந்தி சிலை ஒட்டிய பகுதிகளை முற்றிலுமாக தூய்மை செய்யும் பணியானது துவங்கி இருக்கிறது. மேலும் அதற்காக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு காந்தி சிலை தூய்மை செய்யும் பணி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி தூய்மை செய்யும் பணி, அந்த பகுதிக்கு யாரும் இளைஞர்கள் வந்து விடாமல் இருப்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி, மேலும் அலங்கார ஊர்திகள் தயாரிக்கும் பணிகளும் சற்று முன் துவங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அலங்கார ஊர்திகள், அதாவது குடியரசு தினத்தன்று நடைபெறும் அலங்கார ஊர்திகளும் தற்போது அலங்கரித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன்.